வணக்கம். போட்டித் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கணித பகுதி தான் வந்து ஒரு சிரமமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் டெய்லி 5 கணிதம், புரியுதுங்களா? அதாவது எக்ஸாமில் கேட்ட மற்றும் கேட்கக்கூடிய கணக்குகளாக நடத்த போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, XY ஈக்குவல் டு 32 எனில் 1/x ப்ளஸ் 1/yயின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா 12, எக்ஸையும் ஒய்யும் பெருக்கும்போது 32 அப்படின்னா 1/x 1/y ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கணக்கு எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டுருக்காங்க, 1/x ப்ளஸ் 1/y மதிப்பு தான் கேட்டுருக்காங்க இல்லையா? இப்போது டிவைடில் ப்ளஸ் இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? இது ரெண்டையும் பெருக்கிங்க, இந்த ஒய்யை இது கூடயும் இந்த எக்ஸை இது கூடயும் பெருக்குங்க. பெருக்கலாமா? என்னென்னு வந்துடும், இப்போது மேலே ஒய் ப்ளஸ், அதாவது ஒய் இதோட பெருக்குனா எக்ஸ்னு வந்துடுமா, கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா XYன்னு வந்துடும். புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம் இல்லையா? அப்படியே நான் மாற்றி எழுதிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு XY. இப்போ கணக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? XY எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32. ஓகேவா? இது எப்படி அடிக்கலாம், 3 12 8 32. அது அடிக்க முடியுமா? 3/8 அடிக்க முடியாது. அப்போ இதோட மதிப்பு என்னது, 3/8. அதாவது 1/x ப்ளஸ் 1/y மதிப்பு என்னது, 3/8. இந்தமாரி ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா கொஷின்லேருந்து போங்க. எப்படின்னா ரிவர்ஸ்டாக போயிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. உங்களுக்கான ஒரு கொஷின், இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி கூறு விதி என்னன்னு கேட்பாங்க. எந்த விதி? இந்திய தேர்தல் ஆணையம் 324 விதி 324 தான் என்ன சொல்லுது, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுற விதி. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நிர்வாசன் சதன். நிர்வாசன் சதன் ஹிந்தியில் சொல்லுவாங்க, நிர்வாசன் சதன். புரியுதா? இது எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 25, 1950. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள், 2/x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2/x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 16 எனில் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சமம்னு அர்த்தம். எப்படி போடலாம் பாருங்கள், எப்படி போடலாம். ஃபஸ்ட்டு இன்னொன்று எழுதிங்க, 2/x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2/x மைனஸ் ஒய்ங்களா? ஓகே, இங்கே அடிமானங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலேயும் சமமாக கொடுத்துருக்காங்க. இந்த 16ங்கிற நம்பரை வந்து நம்ம சமப்படுத்தணும். அடிமானங்களை எப்படி பண்ணணும், சமப்படுத்தணும். இப்போ 16 எப்படி எழுதலாம், 2/4 ஈக்குவல் டு 16ன்னு எழுதலாமா? அப்போ 16 எப்படி எழுதலாம், 2/4. ஏன் அப்படி 2/4ன்னு எழுதியிருக்கேன்னா, அடிமானங்கள் 3 அடிமானங்களும் சமமாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்படி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்னென்னா, அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுன்னா, அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகளும் சமம். இந்த ரூல் தெரிஞ்சுங்க, அடுக்குகளும் சமம் வேணால் எழுதி வச்சுங்க. இப்போ அடிமானங்கள் ரெண்டு சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளையும் என்ன பண்ணலாம், சமப்படுத்திக்கலாம்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? எழுதிங்க. இப்போ இது என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 தான், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன தான், 4 தான். அப்படி தனித்தனியாக எழுதிக்கிற பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன தான், 4 தான். இப்போ இந்த சமன்பாட்டை தீர்க்கலாமா? எப்படி தீர்க்கலாம், இந்த ஒய்யும் ஒய்யும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுமா? இங்கே எக்ஸையும் கூட்டினா 2x ஈக்குவல் டு 4 4 கூட்டுங்க 8ன்னு கிடச்சிருமா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு வரும், இந்த 2 ஈக்குவல் டு கந்தாண்ட போனால் வகுத்தல் வந்துடுமா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு வந்துடும், 4ன்னு கிடச்சிரும். இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் பெருதிடுங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குங்களா, எக்ஸோட மதிப்பு 4ன்னு போட்டுருங்க. ஒய் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிரும், 4 மைனஸ் 4, ஒய் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அடிமானங்கள் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளும் சமம். இந்த ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, ஒய்யோட மதிப்பு என்னது, 0ன்னு கிடச்சிட்டு. உங்களுக்கு ஒரு கொஷின் என்னென்னா, சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு, சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு, ஜூன் 5. அப்புறம் சுகாதார தினம் என்னைக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சுகாதார தினம், அதாவது தினங்கள் வச்சு எப்படியும் ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். அதனால் எல்லா தினங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள எல்லா தினங்களையும் படித்து வச்சிங்க. சுகாதார தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
அடுத்த கணக்கு பாருங்கள். ஒருவர் ஒரு பொருளை ரூபாய் 480க்கு விற்பனை செய்வதால் அவருக்கு 20% நஷ்டம் அடைகிறார். அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அந்த பொருளின் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு. ஒருவர் வந்து என்ன பண்ணுறாராம், ஒரு பொருளை வந்து விற்கிறார். விற்கும்போது அவருக்கு என்ன ஆகுது, 20% நஷ்டம் அடைகிறார். அதே பொருளை அவர் வந்து 20% லாபத்துக்கு விற்றாருன்னா எவ்வளோ விலைக்கு விற்பார்? அதான் கொஷினு. பாருங்கள், இப்போது நஷ்டம் இருக்கு இல்லையா, 20% நஷ்டம். இப்போது நம்ம வந்து 100% வந்து அசல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க, அதாவது ஃபுல் அமௌண்ட்டு ஞாபகம் வச்சிங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு ஈஸி கான்செப்ட் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? இப்போ 100% வந்து ஃபுல் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறீங்களா. இப்போ நஷ்டம்னா என்ன பண்ணுவீங்கன்னா குறையுது அப்படின்னு அர்த்தம். நஷ்டம்னா என்ன அர்த்தம்? குறையுது. இதே லாபம்னா என்ன அர்த்தம்? கூடுது. அதாவது 100லேருந்து கூடுது, 100லேருந்து குறையுது. இது புரியுதா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20% வந்து நஷ்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100ல் 20% போயிட்டுனா என்ன ஆகிடும், மீதி 80% இருக்கும் இல்லையா. அந்த 80% தான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, 480 ரூபாய். புரியுதா? 20% நஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், 100ல் 20 கழிச்சுக்கிட்டு 80% போட்டிருக்கேன். புரியுதா? அவங்க என்ன கேட்குறாங்கங்க, 20% லாபம் கிடைக்கணுமா. இப்போ நம்ம அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கணும், 100லேருந்து தான் கணக்கு பண்ணணும். புரியுதா? நீங்கள் 80லேருந்து கணக்கு பண்ணக்கூடாது. 100லேருந்து என்ன பண்ணாங்க, லாபம் கிடைக்கணும். எவ்வளோ, 20%. அப்போ 100ஓட என்ன பண்ணுவோம், ஒரு 20 கூட்டிக்கணும். அப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில், 120% என்னான்னு கேட்குறாங்க. புரியுதா? 80% 480 ரூபானா 120% எவ்வளோ. இந்தமாரி ஒரு ஸ்டெப்பு எழுதிருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிங்க, இதால் வகுத்துருங்க. வகுக்கலாமா? பாருங்கள், 480 இன்ட்டு 120 டிவைடட் பை 80. புரியுதுங்களா? எப்படி அடிக்கலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 1 8 6 8 48ங்களா, பெருக்குங்க. 12 72, இங்கே ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, போட்டுருங்க. அப்போது 120% லாபம் பெற அவர் எவ்வளோக்கு வைக்கணும், 720 ரூபாய்க்கு வைக்கணும். புரியுதுங்களா? எப்போதுமே பர்சன்டேஜ் கணக்குனாலே 100ன்னு வச்சிங்க. நஷ்டம்னா என்ன பண்ணுறீங்க, 100லேருந்து கழிச்சிங்க. லாபம்னா என்ன பண்ணணும், 100லேருந்து கூட்டிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. மண் தினம் என்னைக்கு, சர்வதேச மண் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5. மண் தினம் என்னைக்கு, டிசம்பர் 5. ஓகே. மலைகள் தினம் என்னைக்கு, மலைகள் தினம் டிசம்பர் 11. தெரிஞ்சுங்க, மண் தினம் வந்து டிசம்பர் 5, மலைகள் தினம் வந்து டிசம்பர் 11. அதிலே வந்து டிசம்பர் மாதத்துல 8th தினம் என்னைக்குன்னு கேட்பாங்க, டிசம்பர் 1. புரியுதா? இப்போ நான் ஏன் கணக்கு நடத்தும் போது இடையில ஒரு கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கும் படித்தா மாரி இருக்கும், இந்த தினங்களையும் படித்தா மாரி இருக்கும் ஒரு சில விஷயங்களை அப்படின்னு தான். புரியுதுங்களா? அப்படியே சைடில் நோட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்களேன். 3:4:5 என்ற விகிதத்தில் 3 எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் 240 எனில் அவற்றின் மீப்போக்கா ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விகிதத்தில் கொடுத்துட்டு இதுமாரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கனாலே விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும், என்ன பண்ணணும், வகுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிங்க. ஹச்சிசிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும், வகுக்கணும். அதாவது இங்கே விகிதத்திலலாம் கொடுத்துட்டு ஒரு எல்சிஎம் மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், வகுக்கணும் அப்படின்னு எழுதிங்க. அதே ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற எல்லா வேலையும் பெருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. கொடுத்துருக்கிற எல்லா வேலையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பெருக்கணும். ஹச்சிசிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும், வகுக்கணும். புரியுதா? சிம்பிள் கான்செப்ட் தாங்க. பாருங்கள், இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு ஹச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்சிஎஃப் மதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே போட்டுங்க. கீழே என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கிடுங்க. புரியுதுங்களா? அப்போ எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 240ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே 3 × 4 × 5ங்களா, கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே பெருக்கி போட்டுற வேண்டியதான். அப்போ பெருக்குனா என்னென்னு வரும், 240, 5 20, 23, 120ங்களா. எப்படி அடிக்கலாம், சாரி 12, 12 5 60. ஓகே, அடிங்க. 0க்கு 0 அடிச்சிடலாம். 4 24. அப்போ ஹச்சிசிஎஃப் என்னதுன்னு வந்துடும், 4. புரியுதுங்களா? இதை வந்து எப்போதுமே நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்னா அதை எழுதி வச்சிங்க பக்கத்தில், உங்களுக்கு புரிகிற மாரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விகிதத்தில் கொடுத்து எல்சிஎம் மதிப்பு கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் டிவைடட் பை கொடுத்துருக்க விகிதத்தோட மதிப்பை பெருக்கி போட்டுற வேண்டியதான். புரியுதா? இதே ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க எல்லா மதிப்பையும் பெருக்கிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. இதில் தேசிய
ஒருமைப்பாட்டு தினம் என்னைக்குன்னு சொல்லுங்கள். தேசிய ஒருமைப்பாட்டு தினம். அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. யாரோட பிறந்தநாள்? முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிறந்தநாளை தான் என்னென்னு கொண்டாடுறாங்க, தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தினம். இன்றைக்கி அரசியலமைப்பு தினம். இதெல்லாம் நவம்பரில் வருது. நவம்பர் 26. புரியுதா? இந்த நாளெலாம் வந்து அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதாவது நவம்பர் 24, 1949. இந்த நாளை தான் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள். இரு எண்களின் HCF 12, அவற்றின் LCM 144, அவற்றில் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இதுக்கு என்ன ஃபார்முலா? இரு எண்களோட பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு LCM HCF கணக்கு கொடுத்துட்டாக்க என்ன பண்ணோம், அதாவது இரு எண்கள் x × yன்னு எடுத்துங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் வந்து என்னது? LCM × HCF, அதாவது ஹோல் பவர் n-1. இதான் ஃபார்முலா. இதற்கு சமம். அப்படி புரியுதா? இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ஓர் எண் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் என்னன்னு தெரியாது. அப்போ x = 36ன்னு எடுத்துங்க, y = தான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. LCM வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 144. புரியுதுங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 36 × y = LCM எவ்வளோ? 144. HCF எவ்வளோ? 12 ஹோல் பவர். இங்கே எண் இருக்கு இல்லையா, எத்தனை எண்கள்? இரு எண்களுங்கிறதுனால 2 - 1. புரியுதா? அப்போ அந்த இடத்துல என்னென்ன வந்துடும்? 2 - 1 1ன்னு தான் வந்துடும். இப்போ 36 × y = 144 × 12ங்களா? இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் வேணும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், பெருக்கிடாதீங்க. பெரிய நம்பராக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பெருக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய நம்பராக போயிடும், வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். அதனால் வகுத்ததுக்கப்புறம் பெருக்கிக்கலாம். இந்த 36 இருக்கு இல்லையா, பெருக்கல்ல இருக்குது, கீழே வரும்போது வகுத்தல் வந்துருமா? எப்படி அடிக்கலாம்? ஒரு 12 12, 3 12 36ங்களா? மறுபடியும் பாருங்கள், அடிங்க. 4 3 12, மீது ஒரு 2 இருக்கும், 8 3 24. இப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 48. புரியுதுங்களா? இரு எண்களின் பெருக்கல் பலன் = LCM மற்றும் HCF பெருக்கல் பலனுக்கு சமம். இதுதான் இந்த ரூலு, தெரிஞ்சுங்க. ஓகே, இதில் காந்தி ஜெயந்தி, அகிம்சை தினம்னு சொல்லுவாங்க. காந்தி ஜெயந்தி என்றைக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அக்டோபர் 2. புரியுதா? அப்புறம் உணவு தினம், உலக உணவு தினம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. அப்புறம் ஒற்றுமை தினம் என்றைக்கு? அக்டோபர் 30. இந்த அக்டோபர் 30 இருக்கு இல்லையா, இது வந்து ஒற்றுமை தினம்னு சொல்கிறாங்க. யாரோட பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவோட இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினத்தை தான் ஒற்றுமை தினமாக கொண்டாடுறாங்க, அக்டோபர் 30. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருமைப்பாட்டு தினம் வேறு, ஒற்றுமை தினம் வேறு, குழப்பிக்காதீங்க. ஒருமைப்பாட்டு தினம் வந்து நவம்பர் 19. இவங்க வந்து இந்திரா காந்தி அம்மாவோட பிறந்தநாளை தான் ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறாங்க. ஒற்றுமை தினங்கிறது என்ன தான் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள். புரியுதுங்களா? ஓகே, 5 கணக்கு நடத்திட்டேன். டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன் கணக்கை, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.